நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. ரிஷப ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்கும், மே 5ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் பல கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு, பல விஷயங்களை எல்லாம் தாண்டி வந்துட்டு தான் இருக்கீங்க, இப்போது அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க உங்களுக்கு பல சோதனைகள் தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டினா அது அவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ ரிஷபராசியில் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. இதே இவங்க ஜாதகத்தை இப்போ ஒரு பொண்ணோட ஜாதகமோ பையனோட ஜாதகமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு நடக்காது, ஏதாவது ஒரு தடங்கள் வரும். இந்த மாதிரி பிறருக்கு பல சோதனைகளை தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த பிரச்சனையுமே தீரலை. ஏன் எனக்கு எந்த பிரச்சனையுமே தீரலை? ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு, தேவையில்லாத பிரச்சனைகள், நிறைய இஷ்யூஸு, பண இஷ்யூஸு, மணி ஃப்ளோட்டிங் சரியாக இல்லை, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. ஒன்று போனால் ஒன்று வருது, ஒரு விஷயம் போனால் ஒரு சான் ஏறுனா மோடம் சறுக்குது. 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வருது, கையிலேருந்து 40 ரூபா போகுது. கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படியும் திருப்தி இல்லை வீட்டில்.
குடும்பத்தில் திரும்ப நிம்மதி கிடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. இதில் பணப்பிரச்சனை வேறு, வீடு பிரச்சனை வேறு, கடன் பிரச்சனை சொல்லவே தேவையில்லை, போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் இருக்குது. ரெண்டாவது அவப்பேர் வருது, சில நேரத்தில் வேலையிலையும் அவப்பேர் வருது. என்ன தான் செஞ்சாலும் முதலாளி திருப்திப்பட மாட்டேங்கிறான், என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஒரு அது ஒரு பண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம்னா அவன் திருப்தி கிடையாது. உழைக்கிறீங்க, உங்களுடைய முழு மனதோடு தான் எல்லா விஷயமும் செய்கிறீங்க, இன்னும் நல்ல பேர் வாங்க முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கூடியமான வரைக்கும் புதிய வழக்கு சண்டை பிரச்சனைகள் எல்லாமே இருக்க தான் இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் புதுசாக சண்டை வரும். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை வரும், எழுத்து வீட்டுக்காரனோட சண்டை வரும். நீ சும்மா நடந்து போனால் கூட ஏதாவது சும்மா பார்த்துட்டு போனால் கூட என்ன மறைச்சுன்னு போகிறேன்னு சண்டை போடுவான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவி கிட்ட சண்டை போடாது, உங்கள் கோபத்தெல்லாம் கூட மனைவி கிட்ட காட்டாதீங்க ரிஷபராசி. அதே போல் கடன் கேட்ட இடத்தில் பணம் வராது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல பணம் கேட்குறீங்கன்னா பணம் வராது. வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் பல தடங்களாகி வேலைக்கு போவீங்க. இந்த வாரத்தில் பல தடங்களாகி வேலைக்கு போவீங்க. ஒன்று வண்டி எடுத்துன்னு பாதி தூரம் போவீங்க, வண்டி பஞ்சர் ஆகும். இப்போ பஸ்ஸில் போவீங்கன்னா பஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆகி அப்படியே நிற்கும், அடுத்த லேட்டாக போய் திட்டு வாங்குவீங்க. இந்த வாரத்தில் அதெல்லாம் நடக்கும், லேட்டாக போய் திட்டு வாங்குவீங்க. எப்போ நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தான் லேட்டாக போவீங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னால், நீ எப்போ பாரு லேட்டாக தான் வருவேன், உனக்கு என்ன, நீ எப்போ பாரு லேட்டாக தான் வர, டைமுக்கு நீ பஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுவான். இந்த மாதிரிலாம் பிரச்சனைங்க வரும், கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நெருக்கடி அதிகமாக இருக்கும், காலதாமதமாக இருக்கும், கவனமாக இருக்கும் இந்த வாரத்தில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திட்டமிட்டு எதையும் செய்தால் மட்டுமே சரியாக வரும். திட்டமிடல் சொல்ல சரியாக வராது. படிப்பு ஓரளவுக்கு குழந்தைகளோட படிப்பை எதிர்பார்த்த ஸ்கூல் சேர்க்கறது, கடன் வாங்கி இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக கடன் வாங்குறதுங்கிறது இந்த வாரத்தில் இருக்கும். ஸ்கூல் சேர்க்கறதுக்கெலாம் இப்போல்லாம் லட்சக்கணக்கில் எல்லாம் செலவாகுது. அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குழந்தைகளுக்கு புக் வாங்கணும், இப்போயே எல்லாம் சரி சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்பர்கள் கவனம் தேவை. வீண் செலவுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவு, ஆடம்பர செலவு தவிர்த்துருங்க. வீண் செலவு, மருத்துவ செலவு அதிகமாக வரும், கவனமாக இருங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த வாரத்தில் அரசாங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் வரும். சில பேருக்கு வாகன கவனம் தேவை, உடல் நலம் அதிக கவனம் தேவை, சொந்த தொழில் கவனம் தேவை. சொந்த தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 தீபம், நெய் தீபம் ஏற்றி, நவகிரகத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் திறமைக்கு நல்ல பேர் உண்டு, உங்கள் திறமைக்கு நல்ல பேர் இருக்கும், எப்போதுமே ஒரு நல்ல பேர் இருக்கும். அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். இந்த வாரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. படுத்துன்னு இருக்கக்கூடிய பெருமாள், சக்கரத்தாழ்வார், இந்த மாதிரி வழிபாடு உங்களுடைய ஜாதகப்படி ஒரு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தில் எடுத்தோன்னா 7ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரச்சனை வரும், 7ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபம், வாழ்க வளமுடன்.